இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, கடந்த கால அரசாங்க ஆட்சியாளர்கள், ஜனாதிபதிகள், கடந்த கால அரசாங்கங்கள் செய்த செலவுகள், நம்ம செலவுகள் தாண்டி பல மக்களுக்கு இதுவரையில தெரியாத பல விஷயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கு. இன்றைய நாளே அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் பதிவாகிருக்கு. கணக்க செய்தி இருக்கு. ஆனாலும் அதிகமா பேசப்பட்ட செய்தி தான் இது முக்கியமானதா இருக்கு. அதோட இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப பேசப்படுகின்ற வரவு செலவு திட்டம், அதோடு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பணம், இந்த மில்லியன், பில்லியன், கோடிக்கணக்கான பணங்கள். இந்த பணமெல்லாம் இலங்கைக்கு எப்படி கிடைக்குது? சும்மா அடிச்சு விடுறாங்களா? சும்மா இந்த இதுக்கு இத்தனை பில்லியன், இந்த மில்லியன் ஒதுக்கி விடுறாங்களா? இல்ல உண்மையிலேயே காசு இருந்துதான் செய்றாங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதிலா நான் தேடி பார்க்கும்பொழுது, இந்த காசெல்லாம் எங்கிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்குது? இந்த காசை வச்சுக்கொண்டு தான் இந்த பட்ஜெட் அல்லது இந்த வரவு செலவு திட்டத்தில் வரப்போற அந்த கொடுக்கப்படுகின்ற தொகைகளை கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். 2 முக்கியமான விஷயம் தான் இன்றைய நாள்ல இந்த வீடியோல இருக்க போகுது. இன்றைய நாள்ல பிரதமர் ஹரணி அமரசூரிய இவங்க பாராளுமன்றத்துல உரையாற்றிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பரவலா எல்லாரும் ஐயோ இவ்வளவு தொகை செலவழிச்சிருக்காங்களா, நம்ம கடந்த கால அரசாங்கங்களும் அரசாங்கத்தினுடைய முக்கியமான பதவியில் இருந்த ஜனாதிபதி பதவியில் இருந்தவங்களும் இந்த அளவு செலவழிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல நிறைய செலவுகள் நடந்திருக்கு. அந்த செலவுல மிக முக்கியமான செலவாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதற்கான ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் எவ்வளவு ரூபாவை செலவழிச்சிருக்காங்க. அரச பணத்திலிருந்து, மக்களுடைய வரி பணத்திலிருந்து எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லியிருந்தாங்க. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 3572යි. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2010 2014 ஆண்டு காலப்பகுதிக்குள்ள மாத்திரம் 3572 மில்லியன் 3572 மில்லியன் கோடியில பார்த்தோம்னு சொன்னா 352.2 கோடி, கிட்டத்தட்ட 353 கோடி ரூபாய் இந்த 4 வருஷத்துல வெளிநாட்டுக்கான பயணத்துக்கு மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செலவழிச்சிருக்காங்க. அதோட 2015 2019 ஆண்டு கால பகுதிக்குள்ள மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் 384 மில்லியன் 38.4 கோடி செலவழிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்த ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் 2020 2022 அவர் இருந்த 2 வருஷ காலத்துக்குள்ள 126 மில்லியன். இவர் தான் ஆக குறைந்த தொகை 12.6 கோடி. ஏன்னா அவர் இருந்த ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ள கொரோனா வந்த காலமா இருந்தது. அதனால அவர் வெளிநாட்டு பயணங்கள் பெருசா போகல. இந்த ஜனாதிபதிகளுக்குள்ள இவர் தான் குறைந்த அளவான வெளிநாட்டு பயணத்தையும் வெளிநாட்டு பயணத்துக்கான செலவாகவும் செலவழிச்சிருக்காரு. ටිකක් අඩුයි සාපේක්ෂව. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2023 2024 அவருடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் 533 மில்லியன் 53.3 கோடி இந்த காலத்துக்குள்ள இவர் செலவழிச்சிருக்காரு. இது ஜனாதிபதிகளுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழிக்கப்பட்ட பணங்களா இருக்கு. அதோட இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் அவர் பதவியேற்றத்திலிருந்து இந்த 2025 ஆண்டு கால பகுதிக்குள்ள 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் ரூபாவை செலவழிச்சிருக்காரு. அவர் இதுவரைக்கும் 3 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்காரு. අනුරකුමාර දිසානායක ජනාධිපතිවරයා අපේ ජනාධිපතිවරයා වෙනුවෙන් විදේශ ගමන් සඳහා දරා ඇති වියදම රුපියල් මිලියන 1.8යි. அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2013 ஆண்டு ஒரே வருஷத்துல அதிகூடிய வெளிநாட்டு பயணத்துக்கான செலவழித்த ஜனாதிபதி பட்டியல் அவர் தான் இருக்காரு. 1143 மில்லியன், அதாவது 143.3 கோடி. மிகப்பெரிய அளவான தொகையை ஒரு வருஷத்துல, இது 2013 ஆண்டுல அவர் செலவழிச்ச தொகையாக இருந்தது. இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இது ஒரு என்ன சொல்றது, பாராளுமன்றத்துல பெரிய அளவான அமளி நடந்து கொண்டிருக்கு. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக, இந்த டாக்ஸ் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயம் தொடரும்போது அண்மை நாட்களில் இந்த பரபரப்பு வரும்பொழுது அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு ஃபைல தூக்கி போட்டிருந்தாங்க தானே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைய நாள்ல தூக்கி போட்டு எல்லாருமே இதை பார்த்தோன்னே அப்படியே அடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த சில செய்திகள் இதுக்கு பிறகான செய்திகளாக தான் இருக்கு.
ரைட். அடுத்ததா இன்னுதான் முக்கியமான விஷயமே. கடந்த நாட்கள்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்துல ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வகையான பணத்தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த காசுலாம் உண்மையா அரசாங்கத்துல இருக்கா? ஒரு விஷயத்துக்கு 100 கோடி குடுக்குறாங்கன்னா, அந்த 100 கோடி அரசாங்கம் குடுத்தான் ஆகணும். இந்த வரவு செலவு திட்டத்துல குடுக்கப்பட்ட காசு குடுக்கத்தான் வேணும். அந்த காசுக்கு எங்க போவாங்க? இவங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வருது? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்கு இருந்தது. அப்படி தேடி பார்க்கும்போது, எந்தெந்த பகுதிகள்ல இருந்து அரசாங்கத்துக்கு அதிகளவான வருமானம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டுக்கான கணக்கு, 2024 எடுக்க முடியல. 2023ஆம் ஆண்டுக்கான கணக்குல 5 முக்கியமான பகுதிகளில் இருந்து வந்த வருமானம், அதாவது நாட்டுக்கு வந்த, அதாவது அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் என்ன எவ்வளவுன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 5ஆம் இடத்துல இருக்கு நான் டாக்ஸ் ரெவென்யூ, வரி இல்லாத வருமானம். இப்ப ஒரு டிராபிக், இப்ப நாங்க வந்து விதிமீறல், அதாவது போக்குவரத்து விதிமீறல் செஞ்சு நமக்கு தண்டப்பணம் கொடுப்பாங்க. இதை நாம காட்டுவோம், கோர்ட்ஸ்லயோ அல்லது போலீஸ்லயோ போஸ்ட் ஹவுஸ்லயோ காட்டுவோம். இதுல இருந்து வர வருமானம், பாஸ்போர்ட் எடுக்கிறோம், இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான காசு இருக்கு நமக்கு. அதே போல பெட்ரோலியத்துடைய விற்பனையில வர வருமானம், எலக்ட்ரிசிட்டியில வர வருமானம், இந்த மாதிரி பல வருமானங்கள் இருக்கு. அரசு நிறுவனங்களுடைய வருமானங்கள் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு. ஒவ்வொரு அரசு நிறுவனங்கள், பலதரப்பட்ட வருமானங்கள் ஈட்டுற நிறுவனங்கள் இருக்கு. இதனால வர காசு இதெல்லாத்தையும் சேர்த்து தான் நான் டாக்ஸ் ரெவென்யூக்குள்ள வருது. இந்த வருமானமானது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருமானத்தை தர ஒரு பகுதியாக இருக்கு. போன 2023ஆம் ஆண்டுல மட்டும் 328 பில்லியன், கிட்டத்தட்ட 32,800 கோடி. எவ்வளவு பேரு பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளவு பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவு ஐடென்டி கார்டு எடுக்கிறாங்க, எவ்வளவு லைசன்ஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு தண்டப்பணம், இந்த நீதிமன்றங்கள்ல கட்டப்படுகின்ற தண்டப்பணங்கள் கூட இதுக்குள்ள வருது. 4ஆம் இடத்துல இருக்கிறது டாக்ஸ் ஆன் ரேட். இது ஏற்றுமதி இறக்குமதி வரி. ஏற்றுமதி இறக்குமதி வரி நிறுவனத்துக்கும் இருக்கும், தனிநபருக்கும் இருக்கும். நாம ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறோம், ஒரு நிறுவனம் அதனால வரி செலுத்துறாங்க அரசாங்கத்துக்கு. அதோட நாம ஒரு பொருளை வெளிநாட்டு வாங்கி வரோம், இல்ல பொருளோட வாங்குறோம், இதனால வரி வருது, இதனால வரி செலுத்தப்படுற பணம் அரசாங்கத்துக்கு போகுது. இது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி வரியா இருக்கும். 2023ஆம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின் படி அரசாங்கத்திற்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி வரியால மாத்திரம் 335 பில்லியன் ரூபாய்கள் இதனால வருமானமா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 33,500 கோடி. இது ஏற்றுமதி இறக்குமதி வரி 2023ஆம் ஆண்டு. இந்த வருஷம் வாகன இறக்குமதி வந்திருக்கு. வாகன இறக்குமதி இல்லாமலேயே இவ்வளவு வரி அரசாங்கத்துக்கு 2023ஆம் ஆண்டு போயிருக்கா. 2025ஆம் ஆண்டு வாகனத்தோட விலைகள் எப்படி இருக்கு, அதுக்கான வரிகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் பார்க்கும்போதே. எனவே 2025ஆம் ஆண்டு இது பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வாகன இறக்குமதியோட இந்த வருமான வரியும் அரசாங்கத்துக்கு சேரும். ரைட். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான வரி. இது கடந்த 2023ஆம் ஆண்டுல 470 பில்லியன் ரூபாய்களை வருமானமா கொடுத்திருக்கு அரசாங்கத்துக்கு. அப்படி என்ன அவ்வளவு அப்படின்னு பாக்குறீங்களா? நாம இவ்வளவுதான் சொல்லி கேட்காம செய்யற ஒரு வேலை மதுபானம், சிகரெட். இந்த பாவனைகளால அரசாங்கத்துக்கு 2023ஆம் ஆண்டு 47,000 கோடி வருமானமா வந்திருக்கு. 47,000 கோடி. மதுபானம், சிகரெட் மட்டுமில்லை, இதுல குடிபானங்கள் எல்லாமே வருது, ஆடம்பர பொருட்கள் வருது, ஆடம்பரமா நாம பாவிக்கிற பொருட்கள், இதுக்குள்ள மொபைல் கூட இதுக்குள்ள வரலாம். அது மட்டும் இல்லாம கோகோ கோலாவா இருக்கட்டும், பெப்சியா இருக்கட்டும், இந்த மாதிரியான குடிபானங்களுக்கான வருமானமா கூட இது இருக்கு, இந்த டாக்ஸாக கூட இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் அரசாங்கத்துக்கு அதிகூடிய வருமானத்தை தந்திருக்கிறது. 47,000 கோடி 2023ஆம் ஆண்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்துல கோஆபரேட் டாக்ஸ். இது சின்ன நிறுவனங்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நிறுவனங்களுக்கு வார வருமானத்துல இருந்து செலவுகள் எல்லாம் கழிச்சிட்டு வார லாபத்துக்கு விதிக்கப்படுகின்ற வரி. இந்த வரியானது 2023ஆம் ஆண்டு 560 பில்லியன், 56,000 கோடி. இலங்கையில நிறுவனங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு இந்த வருமானத்தை பார்க்கும் போது தெரியுது. எவ்வளவு நிறுவனங்கள் இருக்குது, அவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு பெரிய சந்தேகமா இருந்தது. ஆனா இந்த நிறுவனங்கள் கட்டுகின்ற வருமானம், குறிப்பா பேங்க்ல இருந்து வர வருமானத்துக்கான வரியா இருக்கலாம், பெரிய பெரிய கோஆபரேட் நிறுவனங்கள், அதோட இன்சூரன்ஸ், இந்த மாதிரி பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய வருமானத்திலிருந்து வர வரியத்தான் இந்த அளவு 2023ஆம் ஆண்டு அரசாங்கம் பெற்றிருக்கு. இந்த வருமான வரி எப்படி எடுக்கப்படுதுன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்துக்கு 10 கோடி ரூபாய் வருமானமா வருதுன்னு சொன்னா அதுல 4 கோடி ரூபாவை அவங்க செலவா காட்டுவாங்க. 6 கோடி ரூபாய்க்கு வருமான வரி அவங்க கட்டணும். இதுதான் ஒரு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வருமான வரியுடைய அளவு. எல்லாமே செலவா காட்ட இயலாது. ஒரு 4 விதத்தை செலவா காட்டலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கு. சில நிறுவனங்கள் அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். சில நிறுவனங்களுக்கு வரியே இல்லாத சில நிறுவனங்களும் இங்க இருக்கு. அது சில நிறுவனங்களுக்கு நான் முடிஞ்சா இன்னொரு வீடியோ
வீடியோல தாரன். இலங்கையில எந்தெந்த நிறுவனங்களுக்கு வரியே இல்லாம இயங்கி கொண்டிருக்கு அப்படின்றத நான் முடிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் இன்னொரு வீடியோல அதை தேடி எடுத்தார 4-5 நிறுவனங்கள் இருக்கு. 4-5 நிறைய இருக்கு. அந்த நிறுவனங்கள பேரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது 1ஆம் இடத்துல வெட். இந்த வெட் வந்து அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை தார ஒரு பகுதி. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு பொருளை வாங்குறோம். இப்ப டேக்ஸ் வேற, வெட் வேற. இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம், அதுக்கு வெட் இருக்கு. நாங்க ஒரு சேவையை பெறோம், அதுக்கு வெட் இருக்கு. நாங்க ஒரு வாகனத்தை வாங்குறோம், அதுக்கு இந்த முறை வெட் இருக்கு. 100க்கு 18% வெட் இருக்கு. ஒரு 1 கோடி ரூபாய் வாகனத்துக்கு 18 லட்சம் வெட் நாங்க கட்டணும். இது எல்லாமே அரசாங்கம் தான் போகுது. இந்த முறை வெட் வரி அதிகமா, வெட் வருமானம் அதிகமா இருக்க போகுது அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி வெட்டால வார வருமானம் மட்டும், வந்திருக்கிற வருமானம் மட்டும் 2023ல 694 பில்லியன், 69,400 கோடி வந்திருக்கு. இந்த வெட் வந்து இந்த முறை பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த வெட் குறிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. 2024, 25ல கூட 25ல அதிகமா இருக்க போகுது. எனவே இதனாலையும் கூட அரசாங்கத்துக்கு பெரிய அளவான வருமானம் வந்திருக்கு. எனவே இந்த பகுதிகளில் இருந்து வர வருமானங்களை வச்சு கொண்டுதான் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன காசு ஒதுக்குறேன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இந்த வருமானங்கள் தான். எனவே அரசு துறையில் இருக்கிற பல விஷயங்கள் இருக்கு. இந்த முறை இந்த வருமானத்தை அதிகரிக்க தான் எல்லா துறைக்கும் டாக்ஸ், வரி, வெட் வரப்பட போகுது. இலங்கையை பொறுத்தவரையில இது ஏற்கனவே இருக்கு, கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் இப்ப எல்லாருமே இதுக்குள்ள வாரம் போதுதான் இப்படியும் இருக்கா, இலங்கையில இந்த மாதிரியும் இருக்கா அப்படின்றது தெரிய வருது. வெளிநாடுகள்ல இது சாதாரணம். நம்ம மக்கள் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இது சாதாரணம். அவங்க பெரிய அளவான வரி வெட் செலுத்துறாங்க. அதுல எந்த பாகுபாடும் இல்லை. அங்க இருக்க நாட்டுக்காரங்களுக்கு நம்ம இங்கிருந்து போனதுக்கு எந்த உழைக்கிறவருக்கு கட்டிதான் ஆகணும். ஆனா அங்க அந்த வெட் வரியோ அல்லது டாக்ஸோ எடுக்கிறதுக்கான அதாவது சலுகைகள் அவங்களுக்கு அங்க இருக்கு. ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வித்தியாசமான சலுகைகள். வயசான காலத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். அவங்களுடைய ஆயுள் காலத்துல பலதரப்பட்ட சலுகைகள் இருக்கு அவங்க கட்டுற வெட் வரியால. ஆனா இலங்கையில இன்னும் அந்த நடைமுறை இல்லை. ஆனா இனி இருக்கிற காலத்துல எடுக்கப்படுகின்ற வரிகளுக்கு மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்குற மாதிரியான சலுகைகள் வர்றதா நல்லா இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயமே. அதிகமா வெட் கட்டுறதுல இல்ல வரி டாக்ஸ் கட்டுறதுல மக்களுக்கு பெரிய அளவான ஆர்வத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம காசு கட்டுற நமக்கு ஒரு காலத்துல உதவும். இது அரசாங்கம் தானே கட்டுறோம், அரசாங்கம் நம்மளை பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்ற நாடுகள்ல இது சாதாரணமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. கொஞ்சம் கோபம் வருது. நம்ம காசுல கட்டணும் அப்படின்றது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகளால தான் இந்த ஒரு குழப்பமே கடந்த நாட்கள்ல ஓடிக்கொண்டிருக்கு. எனவே இந்த விஷயம் ஒரு பொதுவான விஷயமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற விஷயமா இந்த வீடியோட பாருங்க. கொஞ்சம் பெருசாயிட்டு இருந்தீங்க வீடியோ. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.